பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்று மிகவும் ஒரு எளிதான சிந்தனைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். சில நாளுகளுக்கு முன் ஒரு திருத்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அருள் தந்தை, கொஞ்சம் வயதானவர். அந்த திருத்தலத்திலே பாவ சங்கீதனம் கேட்கின்ற பொறுப்பு தான் அவருக்கு. தினமும் நிறைய பேர் வந்து அவரிடத்தில் பாவர்க்கை செய்வார்கள். ஒரு நாள் அவர் என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர், நிறைய மக்கள் பாவ சங்கீதனம் செய்ய வர்றாங்க. ஆனால் வர்றவங்களிலே நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி உண்டு, ஃபாதர், எங்களுக்கெல்லாம் பாவம் செய்யணுன்ற எண்ணமே இல்லை ஃபாதர். ஆனால் என்னமோ தெரியல, எவ்வளவு வேண்டாம் என்று வைத்தாலும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். பாவ சங்கீதனம் பண்ணி பண்ணி சலிப்பாயிருச்சு ஃபாதர். பாவ சங்கீதனம் பண்ண பிறகு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருந்தால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஃபாதர் அப்படின்னு பலரும் கேட்குறாங்க ஃபாதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பேரோட சந்தேகம் தான், பாவ சங்கீதனம் முடிந்தால் அதுக்கு மேலே பாவம் செய்யக்கூடாது, அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லிக் கொடுங்க ஃபாதர். நீங்கள் இந்த யூடியூபில் எல்லாம் பிரசங்கம் கொடுக்குறீங்கல்ல, அதனால இந்த ஒரு பிரசங்கம் கொடுங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாகும் என்று அந்த ஃபாதர் சொன்னதினால இன்னைக்கு என்னுடைய சிந்தனைகள் அதை பொறுத்ததாக, அதை குறித்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாதவங்களுக்கு இங்கே கூடியிருக்கிற யாருக்காவது, இல்லை ஆன்லைனில் இந்த மறைவுரை கேட்கின்ற யாருக்காவது பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் முடிவெடுக்கின்றவங்க யாராவது உண்டா? காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 4 பேரு கூடயாவது சண்டை போட்டே ஆகணும், 2 பேரோட மண்டையாவது உடைக்கணும் அப்படி முடிவெடுத்து காலையில் எழுந்திருக்கிறவங்க யாராவது உண்டா? இல்லை ஏதாவது அண்ணன் முடிவெடுக்கிறது உண்டா? இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள மூக்கு மூட்டை தண்ணி அடித்து வேஷ்டி கட்டி தலையிலும் கட்டி ரோட்டோரத்தில் வாய்க்காலில் விழுந்து கிடக்கணும் என்று நினைத்து முடிவெடுத்து வீடை விட்டு போகிற யாராவது இருக்காங்களா? குடிக்கவே மாட்டேன், தொடவே மாட்டேன்னு பொண்டாட்டி தலையிலும் பைபிள் எல்லாம் கை வச்சு சத்தியம் செய்கிறவங்க தான் அதிகம் பேரும். அந்த நைட்டு வரும்பொழுது எப்படி வர்றாங்கன்னு நமக்கு தெரியும். யாராவது நினைக்கிறது உண்டா, இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 10 பேரை ஆளுக்கு 5 வச்சு ஒரு 50 கெட்ட வார்த்தையாவது கூப்பிட்டு தான் தூங்குவேன்னு முடிவெடுக்கிறவங்க யாராவது உண்டா? கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் கெட்ட வார்த்தை வருது. என்ன பண்ண முடியுன்றீங்க? நம்ம எல்லாம் பரிசுத்தமாக வாழணும், எல்லாரும் கூடயும் அன்புறவில் வாழணும், தூய்மையாக வாழணும், தாழ்ச்சியோடு வாழணும், இதெல்லாம் நம்முடைய விருப்பம் தான். ஆனால் நம்மால் முடிய மாட்டேங்குது. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் பைபிள் அதுக்கு காரணம் விளக்கம் சொல்கிறது. ரோம புத்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, நான் விரும்பும் நன்மை செய்வதில்லை, விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். நான் விரும்புகின்ற நன்மை என்னால் செய்ய முடியல, நான் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். அதுக்கு காரணமாக பவுலடிகளார் தூயாவியல் நிரம்பி பைபிள் எழுதி வச்ச விஷயம் இதுதான். அவர் சொல்லுகிறார், காரணம் என் ஊனியல்பில் பாவம் குடிக்கொண்டிருக்கின்றது. இது இன்பில்ட் தான், டிஃபால்ட் செட்டிங் தான். உடம்புக்குள்ள பாவம் குடிக்கொண்டிருக்கு. எப்படி இந்த உலகம் உடலை இருக்கிறதோ அதே போல பாவமும் பாவத்துக்கு நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. அதனால யாருக்கிட்டும் கோபப்படக்கூடாது என்று முடிவெடுத்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா கோபம் வருது. எந்த இச்சையான பாவம் நினைக்க கூடாது, செய்யக்கூடாது நினைச்சா கூட அது நம்ம தாக்குது. கொஞ்சம் கூட போதை அடிமத்தனத்தில் மூழ்கக்கூடாது நினைச்சா கூட போதையில் விழுந்துட்டு இருக்கிறோம். என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் பாவர்க்கை செஞ்சு 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 ஃபெட்டப்பானவங்க தான் நிறைய பேர். ஒரு சிலர் கேட்பாங்க, ஃபாதர் எதுக்கு ஃபாதர் பாவ சங்கீதனம் பண்ணணும்? செஞ்சு முடிச்சு வெளியே வந்தா மறுபடியும் அதே செய்ய போறோம், அப்புறம் எதுக்கு பாவ சங்கீதனம் பண்ணணும்? அதனால நீ பாவர்க்கையே செய்யறது இல்லை அப்படி சொல்ற நல்ல அறிவாளிகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள நினைக்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு தடவை பாவர்க்கை செஞ்சால் அதுக்கு மேல பாவமே வரக்கூடாது என்று நினைக்கிறாங்க. எப்படி? சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே லைட் ஆஃப் ஆகிற மாதிரி, சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே ஃபேன் நிற்கிறது மாதிரி, பாவ சங்கீதம் முடிந்த உடனே பாவமே வரக்கூடாது. இது எப்படின்னு கேட்டால், காலையில சுத்தமா குளிச்ச பிறகு வாழ்க்கையில ஒருபோதும் நம் உடம்புல அழுக்கு வரக்கூடாது, குளிக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை துவைச்சு இஸ்திரி போடுற ட்ரெஸ்ஸு அது கிளியற வரைக்கும் மறுபடியும் அழுக்காக கூடாது, துவைக்க கூடாது, இஸ்திரி போடக்கூடாதுன்னு முடிவெடுத்த மாதிரி உண்டு.
காலங்காத்தால குளிச்சு ஏசி ரூமுக்குள்ள கதவு மூடி ஒரு காற்றோ தூசியோ வராது ரூமுக்குள்ள உட்காந்து வேலை செஞ்சா கூட 24 மணி நேரம் ஆகுறதுக்குள்ள நமக்கு என்ன தோணுது? மறுபடியும் குளிக்க தோணுது. தோணுதா இல்லையா? தோன்றவங்க மட்டும் கையசைச்சா போதும், தலையசைச்சா போதும். தோணுதா இல்லையா? தோணுது. அதுக்காக நம்ம சகதியில் பொருள்றோமா? சேர் எடுத்த உடம்பில் அப்பி விடுறோமா? இல்ல. அழுக்காக கூடாதுன்னு நினைச்சு வாழும் பொழுது கூட 24 மணி நேரத்துக்குள்ள போறதுக்குள்ள இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுபடியும் உடம்பில் அழுக்கு வருது, மறுபடியும் குளிக்க தோணுவது போல. ஒரு போட்ட துணி இஸ்திரி துவைச்சு இஸ்திரி போட்டு காய போட்டு இஸ்திரி போட்டு போட்ட ட்ரெஸ்ஸு 1-2 நாள் போட்ட பிறகு மறுபடியும் துவைக்க தோணுவது போல இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவம் செய்ய வேண்டாம் என்று நினைத்து வாழ்ந்தால் கூட பார்க்கின்ற பார்வைகள், கேட்கின்ற வார்த்தைகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள், உடலில் வருகின்ற உணர்வுகள் இதெல்லாம் நம்மை பாவத்துக்குள்ளாக்கும். அப்ப அதனால அடிக்கடி குளிப்பது போல, அடிக்கடி துவைப்பது போல, அடிக்கடி பாவர்க்கு செய்வதும் நமக்கு தேவை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாவம் வந்து கொண்டே இருக்கும். பாவம் நம்முடைய ஊனியபில் உண்டு. நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதுக்காக பாவத்தை தவிர்ப்பதற்கான எந்த முடிவுகளும் எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம் என்று அர்த்தம் கிடையாது. இயல்பாகவே மனிதன் பாவத்துக்கு உள்ளானவன் என்பதனால நாம் இனி அதை தவிர்ப்பதற்கான எந்த முடிவுகளும் முயற்சிகளும் செய்ய வேண்டாம் என்று அர்த்தம் கிடையாது. நம்மால் முடிந்த வரைக்கும் பாவத்தை தவிர்த்து வாழ்வதற்கான சில முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும். அப்ப என்னென்ன செய்தால் பாவத்தை தவிர்க்க முடியும்? இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு 3-4 ஸ்டெப்புகள் பைபிள் நமக்கு சொல்லி தருவதை நம்ம பார்க்கலாம். யாராவது பாவத்தை தவிர்த்து ஓரளவுக்கு கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக வாழ விருப்பம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக ஒரு 3-4 பாயிண்டுகள் இந்த பைபிள் நமக்கு சொல்லி தருவதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் வழி என்னவென்று கேட்டால், பாவத்தை தவிர்ப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் முயற்சி என்னவென்று கேட்டால், பைபிள் சொல்லுது ஆழமான விருப்பமும் தெளிவான முடிவு நமக்கு வேணும். என்ன ஆழமான விருப்பம்? பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற ஆழமான விருப்பம், அது விட்டு விடுவதற்கான தெளிவான முடிவுகள் நாம் எடுக்க வேண்டும். பைபிளிலே லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயுவை நாம் பார்க்கிறோம். சக்கேயு வரி தண்டுபவருக்கு தலைவன், லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தவன், ஊழல் நடத்தி கொண்டிருந்தவர், கட்ட பஞ்சாயத்து, வசூல் ராஜா, அப்படியே பயங்கரமா பணம் சம்பாதிச்சு வச்ச மனுஷன். அவனுக்கு ஒரு ஆழமான விருப்பம். என்ன விருப்பம்? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதற்காக மனுஷன் முன்னே ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். பயங்கரமான விருப்பம் அவனுக்கு. அடுத்தது தெளிவான முடிவு அவன் எடுத்தான். என்ன தெளிவான முடிவு? சொத்தில் பாதி ஏழைகளுக்கு. யாரை ஏமாத்தினேனோ அவனுக்கெல்லாம் 4 மடங்கு. ஆழமான விருப்பம், தெளிவான முடிவு. ரிசல்ட் என்ன தெரியுமா? சக்கேயு, இன்று உன் குடும்பம் மீட்படைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழமான விருப்பமும் தெளிவான முடிவுகள் நம்ம எடுக்க தொடங்கினால் பல பாவமும் நம்மை விட்டு விலகும், நமக்கு மீட்பு கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். லூக்கா 15வது அதிகாரத்திலே ஊதாரி மகன் பன்றிக்குழியில் இருக்கிற நேரம் வரைக்கும் அவனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, எந்த முடிவும் கிடையாது. இருக்கிற பணம் எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணி என்ஜாய் பண்ணி வாழ்ந்த ஒரு வாலிப மகன் பன்றிக்குழியில் இருந்து பட்டினி கிடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆழமான விருப்பம். என்ன விருப்பம்? இந்த பன்றிக்குழி விட்டு போக வேண்டும், இந்த பாவக்குழி விட்டு போக வேண்டும். 2வது தெளிவான முடிவு. என்ன தெளிவான முடிவு? அப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டான். அப்ப என்னாச்சு? பன்றிக்குழி விடுகின்ற ஆழமான விருப்பம், அப்பா முன்னாடி போய் சரண்டர் ஆகுகின்ற தெளிவான முடிவை எடுத்த உடனே அவனுக்கு வேறக்கார ஸ்தானம் அல்ல, மகன் என்ற ஸ்தானம், புத்தாடைகள், கையில மோதிரம், காலில மெதியடி, கொடுத்த விருந்து, மறுபடியும் பழைய கால வாழ்க்கைக்கு அவன் கடந்து சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். தெளிவான முடிவு, ஆழமான விருப்பம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். என்னிடத்தில் அண்ணன் ஒரு நிகழ்ச்சி சொன்னார். ஒரு நாளைக்கு அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க வீட்டுக்கு. 4 பேரும் அவருடைய அறையில் போய் அமர்ந்து கொண்டு பார்ட்டி, பாட்டில் திறந்து சரக்கடிச்சு பார்ட்டி கொண்டாடுறாங்க. வறுவல் ஊறுகாய் எல்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் 5 வயசு பையன் கதவு திறந்து வந்துட்டு சொன்னாப்பா, கிண்டர் ஜாய் வாங்கணும், காசு கொடுங்கப்பா. அக்காவும் நானும் போய் கிண்டர் ஜாய் வாங்கணும்.
கிண்டர் ஜாய்னு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? சாக்லேட்டு. அப்போவே அந்த காலத்தில் அதுக்கு 35 ரூபா ஒரு கிண்டர் ஜாய்க்கு. அப்போ கிண்டர் ஜாய் வாங்கணும். யாருக்கு? எனக்கு அக்காவுக்கும். அக்கா தம்பியை தூது விட்டுருக்காங்க. அக்கா பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கிண்டர் ஜாய் வேணும். அப்போ சொன்னாங்க, தம்பி நாங்கள் மீட்டிங்கில் இருக்கிறோம், கிளம்பு, அப்புறமேட்டு பேசலாம். அனுப்பி விட்டாங்க. 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. பையன் மறுபடியும் வந்தான். அப்பா கிண்டர் ஜாய் வாங்கினப்பா, காசு கொடுங்க, மீட்டிங் முடியலையா? அப்பா சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சாக்லேட் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதல்ல, உடம்பு கெட்டு போயிடும். எப்பப்போ வேணுமோ நான் வாங்கி கொடுப்பேன், நீ அடம் பிடிச்சி கேட்கக்கூடாது போ அப்படி சொன்னாங்க. பையன் திரும்பி போயிட்டான். 10 நிமிஷம் கழிச்சு அவன் மறுபடியும் வந்தான். அப்பா இன்னும் முடியலையா? சாக்லேட் வாங்கினப்பா, கிண்டர் ஜாய் வாங்கினா, காசு கொடுங்க. பயங்கரமாக கோபம் வந்துச்சு எனக்கு. நான் 4 திட்டினேன். உடம்பு கெட்டு போகணும் எனக்கு தெரியாதா? என்ன அறிவிலாம வந்துட்டு இருக்கிற நீ? தொல்லை பண்ணாத, கிளம்பிப்போ, உடம்பு கெடுக்காத. பயங்கரமாக கோவப்பட்டேன் ஃபாதர். உடனே அவன், கிண்டர் ஜாய் சாப்பிட்டாக்க உடம்பு கெடும் என்றால் உடம்பு கெடாதா நீங்க குடிக்கிறது நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாதி ஊத்தி வச்சிருந்தேன். அவன் குடிச்சிட்டு துப்பி 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 அவன் போயிட்டான். செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு ஃபாதர். சாக்லேட் உடம்பு கெடுக்கும், நீங்க குடிக்கிற இந்த சாராயம் உடம்பு கெடுக்கவில்லை என்றால் நான் அதை குடிச்சு உடம்பு தேத்திக்கிறேன்னு சொல்லிட்டு பைய